பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து முள்ளங்கி தீநீர் இறங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது அப்போ முள்ளங்கி அடிக்கிறத பார்த்தோம். இந்த பாத்திரம் நிறையா, அதாவது தண்ணி ஊற்றாமல் எடுத்து முள்ளங்கி சாறு, அதாவது கிட்டத்தட்ட இந்த 3/4 பானைக்கு வரைக்கும் வச்சுக்கணும். அதுக்கு மேலேன்னா ரொம்ப உங்களுக்கு பொங்கும். இதில் சேர்ந்த சரக்கு வந்து நீர்முள், நெருஞ்சி முள், ஆனை நெருஞ்சில், சக்தி சாரணை. சக்தி சாரணை கிடைக்காதவங்க மூக்கரட்டையே பயன்படுத்திக்கிடலாம். இதோட செப்பு நெருஞ்சில், கண்ணுப்பிழை. கண்ணுப்பிழையிலே வந்து 2 வகை இருக்குது. சிறு கண்ணுப்பிழைன்னு சொல்லி நம்ம அத்தனையும் எடுத்து, இப்போ மழை நேரமாக இருக்கிறதுனால நிழல தான் காயப்படணும். இருந்தாலும் மழை நேரம் இந்த வீட்டுக்குள்ளே தான் காயப்பட்டிருக்கோம். வீட்டுக்குள்ளே காயப்போட்டு, அதாவது தனித்தனியாக காஞ்சால் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். மழை நேரம் வந்து என்ன செய்யணும்னா, இது மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து இதை மாதிரி காய வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். இந்த 20 லிட்ரு முள்ளங்கி சாருக்கு ஒரு அத்தனையும் சேர்ந்த கலவை ஒரு கிலோ வரைக்கும் போட்டு இது மாதிரி நம்ம தீநீரை இறக்கணும். தீநீரை இறக்கிறது வந்து அந்த பாருங்கள், இந்த ஒரு அந்த இது வழியே தான் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி போகும். இந்த குழாய் வந்து அங்கேருந்து வர்ற தண்ணி மேலேருந்து, இதுலேருந்து சூடேறி இதுலேருந்து வெளியிற தண்ணி வந்து இந்த அவ்வளவு. இந்த முள்ளங்கி தீநீர் வந்து தனியாகவும் பயன்படுத்தலாம். இப்போ ஆரம்பத்தில் உள்ள உப்பு சத்துக்கு, அதாவது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ தான் வந்து பிரச்சனையாக வந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி மட்டும் போதும், நல்லா நீரை பிரித்து இது பண்ணிடும். ஆனால் உப்பு சத்து அதிகமாகி அதனால் கிட்னியில் கல் இருந்தாலும் சரி, பித்தப்பையில் கல் இருந்தாலும் சரி, இதோட நம்ம தயாரிக்கிற அன்னபேதி வெடியுப்பு சுந்தரம். நம்ம வந்து அன்னபேதியை சுத்தி பண்ணி நம்ம கெட்டியிருக்கோம். அது மாதிரி வெடியுப்பையும், ஏழாங்காய்ச்சல் வெடியுப்பு, அதையும் நம்ம சுத்தி பண்ணி அதை கெட்டியிருக்கோம். கெட்டுத முறையெல்லாம் தனியாக வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்க்காதனால இன்னொருக்கா கெட்டுத முறையும் போட்டிருக்கோம். அது பிறகு 2ஐயும் சேர்த்து இதே முள்ளங்கி சாறு, கண்ணுப்பிழை சாறு, நீர்முள், நெருஞ்சி முள், சக்தி சாரணை ஒன்றுலையும் தனித்தனியாக அரைச்சி சாறு எடுத்து போடணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 10 போடும்போது நம்ம குறைஞ்சது போடணும். போட்டாச்சுன்னா உயர்ந்த வெடிப்பு அன்னபேதி சுந்தரமாகும். அந்த செந்தூரத்தை வந்து இந்த குடிநீரில், அதாவது 30 மில்லி இந்த முள்ளங்கி தீநீரில் ஒரு 3 இல்லைன்னா 4 அரிசி அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அந்த அரிசி அளவுக்கு நம்ம எடுத்து அதில் கலந்து காலை மாலை வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிடும்போது அவங்களுக்கு கிட்னி கல், சிறுநீரக கோளாறு, பித்தப்பை கல், உப்பு சத்து, அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன்பாங்க, அதில் வந்து நிறைய வருமாங்க, அத்தனையும் குணமாயிரும். அப்போ அந்த நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் குறையா இருக்கா அப்படின்னு பார்த்து, அந்த ஹீமோகுளோபின் குறையா இருந்துச்சுன்னா தனியாக நம்ம ரத்த ஊற்றி டானிக்குன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி தீநீர்னு சொல்லி பயன்படுத்திருக்கோம். அத்தனையும் சேர்த்து நம்ம கொடுக்கணும்.
அதனால் எல்லாமே நம்ம கொடுக்க முறையெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிங்க. மருந்து கொஞ்சம் செய்ய கொஞ்சம் சிரமங்க. தேவைப்படுறவங்க மொத்தமாக வாங்கிக்கிடலாம், தனித்தனியாக வைத்தியத்துக்கு வாங்கிக்கிடலாம். செய்ய முடியாத டாக்டர்கள் நம்ம மொத்தமாக கூட உங்களுக்கு நாங்கள் தருவோம். என்னுடைய ஃபோன் நம்பரில் தொலைபேசியில் நீங்கள் பேசுனீங்கன்னா இது மட்டும் இல்லை, நம்ம வீடியோ போடுற எல்லா மருந்துகளுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்கோம். நம்ம வீடியோ பதிவு பண்ணி பார்த்துட்டு நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.